வெல்கம் டு மிஸ் கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் இந்தியா நியூசிலாந்து கடையில் தேர்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா 2-0 சீரியஸை லீட் பண்ணுறாங்க. நியூசிலாந்து இந்த போட்டியை ஜெயிக்கலைன்னா சீரியஸை விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது 5 மேட்ச் சீரியஸு. இந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சா 3-0 சீரியஸை ஜெயிக்க முடியும். பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. January 25 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பாசபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாத்தியில் தான் இந்த போட்டி. நல்ல பேட்டிங் ட்ராக்கு, இதை பற்றியும் பின்னாடி பேசுவோம். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா மாற்றங்கள் சில எதிர்பார்க்குறோம். குல்தீப் அண்ட் ஹர்ஷித் ராணா போன போட்டியில் நல்லா பண்ணாங்க, டவுட்டே கிடையாது. அக்சர் பட்டேல் ஃபிட்டுன்னு கேள்விப்படுறோம். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சேஞ்ச் எதிர்பார்க்குறோம். ஸ்ரேயாஸ் அண்ட் ரவி பிஸ்னாய்க்கான வாய்ப்பு இந்த போட்டியில் கிடைக்காட்டி இந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகளில் கிடைக்கணும்னு நம்புகிறேன். சஞ்சு கன்சிஸ்டன்ட் இல்லை. அபிஷேக் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். குயிக்காக ஆடுறாரு, அந்த கன்சிஸ்டன்ட் கொடுக்க முடியுது. செம்ம டேலண்டடாக ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. எதிர்பார்க்குறோம். போன போட்டியில் இந்த 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற இடத்துல இனிஷியலாக விக்கெட்ஸை விட்டதுக்கப்புறம் இஷான் கிஷான், சூரியகுமார் 2 பேருமே வேறு லெவல் டிஸ்பிளே ஷோ பண்ணாங்க. பேட்டிங் டிஸ்பிளேல வேறு லெவல். அதில் குறிப்பாக சூர்யா ஃபினிஷ் பண்ணி கொடுத்த விதம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா கேப்டனாக இருந்துட்டு ரீசெண்டாக இந்தியா இன்டர்நேஷ்னலுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் இருந்தார். தொடர்ந்து சொதப்பல், லோ ஸ்கோரிங் அப்படின்றது கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேப்டனாக இருந்துட்டு இப்படி பண்ணுறாரேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதை மாற்றிருக்காரு. இனி வர போட்டிகளில் ஒரு 2 நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாருன்னா கான்ஃபிடென்ட்டோட T20 வேர்ல்ட் கப்பாக அணுகலாம். ஒரு கேப்டன் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பட் அவர் ஓவராலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டியும் டீமை சரியாக வழி நடத்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்தியா டீம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அண்ட் இஷான் கிஷான் நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தது ஒரு பாயிண்டில் பாசிட்டிவாக பார்க்கணும். ஒருவேளை இஷான் கிஷானை 11 பேஸில் யோசிக்காட்டி கூட ஃப்யூச்சரில் T20 வேர்ல்ட் கப்பில் அந்த இடத்துல சஞ்சுவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லைன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு இஷான் கிஷான் இருக்கார், ஓப்பன் பண்ண கூட வைக்கலாம். ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியா சைடு தேட்டர் மாதிரியே இருக்குது. எப்பயுமே ஹார்டிக்கை டிபெண்ட் பண்ணியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்த இடத்துல சிவம் துபே ஒரு நல்ல அடிஷனாக பார்க்கலாம். பவுலிங் பேஸ்லேயும் நிறைய நேரங்களில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஓவர் கொடுக்கும்போது கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரி. ரிங்குவே சூப்பரான ஆல்ரவுண்டர் தான். பட் பேட்டிங் பேஸில் மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. நல்ல ஃபினிஷர், கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷர் தேவைங்கிற ஆங்கிளில் சூப்பரான ஒருத்தர். அதில் சிவம் துபேவை லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் பேஸில் ப்ரொமோட் பண்ணவும் செய்கிறாங்க. அக்சர் பட்டேல் சூப்பர் பேட்டர், இவருமே நிறைய ப்ரொமோட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ சிவம் துபே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மோஸ்ட் ப்ராபப்லி சிவம் துபே சைடு போயிடுவாங்க. மிடில் ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற விதம் சிவம் துபேட்ட நல்லா இருக்குது. அண்ட் அக்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங்கும் கொடுக்குறாரு. அஸ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் T20 ஸ்பெஷலிஸ்ட்டு. இதில் வேர்ல்டு நம்பர் 1 பவுலராக வருண் இருக்கார். அதேமாதிரி பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக ஒரு சூப்பர் டீம் இந்தியா டீமு. நியூசிலாந்து இந்த டீமில் என்ன மாற்றம் செய்வாங்க? பாசிபிளாக கெயில் ஜெமிசன் உள்ள, ஜாக்கரி ஃபோக்ஸ் வெளியிலன்னு யோசிப்பாங்க. கெயில் ஜெமிசன் ஆடம் மில்னேக்கு பதிலாக வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கெயில் ஜெமிசனை கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்னு பார்க்குறேன். அண்ட் ஒரு பாயிண்டில் பேட்டிங் இந்தியா மாதிரி பண்ணணும்னு நியூசிலாந்து போன போட்டியில் பார்த்தோம். ஆனால் குயிக்காக ஆடணும் அண்ட் பேட்டிங் டெப்த் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஆங்கிள் நியூசிலாந்து யோசிக்கிறாங்க. தட்ஸ் ரைட் திங். ஸோ அதில் ஆடடாக ஈசோதிக்கு பதிலாக மைக்கேல் பிரைஸ்வெல் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மைக்கேல் பிரைஸ்வெல் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, குறிப்பாக பால் ஹோல்ட் ஆகிற இடத்துல செம்மையான பேட்டிங் டிஸ்பிளே கொடுப்பாரு. அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஈசோதி இந்தியா கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு அகென்ஸ்டான்னு பார்க்கும்போது பிரைஸ்வெல் நல்ல சாய்ஸு. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதனால் ட்ரை பண்ணலாம். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப்புக்கான ஒரு ப்ராக்டிஸ் பேஸில் யோசிப்பாங்க நியூசிலாந்து. அதனால் ஈசோதியை அந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்து எடுத்துகிட்டு போவாங்கங்கிற மாதிரியும் இப்போ யோசிக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இந்தியாவோட மட்டுமே விளையாட போகிறது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டும் ஓகே தான். என்ன மாதிரி ஐடியா பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ்வெல் இந்த போட்டியில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இந்த சீரியஸ் இந்த போட்டியில் தோத்தாவே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான். சைஃபர்ட்டு, கான்வே அந்த குயிக் ஸ்டார்ட் கொடுத்ததை பார்த்தோம். அந்த இன்டென்ட் தெரிஞ்சுது. ரவீந்திரா நல்லா விளையாண்டதை பார்த்தோம் போன போட்டியில். பவுலிங் பீஸில் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால. பிளிப்ஸு சூப்பர் பிளேயர், நல்லாவே விளையாண்டுருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. சாப்மன் அந்தளவுக்கு இல்லை, ஓகே தான். டெரல் மிச்சலோட பேட்டிங் ஓகேவா இருக்குது. அண்ட் ரொம்ப லேட்டாக வர ஒரு ஃபீலும் இருக்குது. சாண்டர் போன போட்டியில் சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தாரு. அண்ட் பவுலிங் பீஸில் ஓகேவாக இருக்க முடியும். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. மேக் ஹென்ரி, ஈசோதி, ஜாக்கப் டஃபி உங்களோட பவுலிங்லாம் பெருசாக குறை சொல்ல முடியாது.
இங்கே இந்தியா ட்ராக் இருக்கு இல்லையா, அதை யோசிக்கும் போது தான் இங்கே பயம் வருது. ஏன்னா பாசபரா கோஹாதி செம்மையான பேட்டிங் ட்ராக். 237 இந்தியா அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 222 அதை சேஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்க்குறோம். 237 அடிக்கும்போது கூட 221 வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக இந்தியா 2017 ரேஞ்சில் ஒரு 118 அடித்தாங்க. அதையுமே ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயித்தாங்க. சூப்பரான பேட்டிங் ட்ராக், டவுட்டே கிடையாது. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருந்ததுனால பேக் அண்ட் ஆஃப் ஒரு தடவை நல்லா பண்ணப்போ தான் இந்த இந்தியா 118 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் அடித்தாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்விங் எது மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ட்ராக் எப்படி கொடுக்க போகிறாங்க, மோஸ்ட் ப்ராபப்லி நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். இனிஷியல் ஸ்விங் இருந்தாலும் பேட் ஸ்விங் பயங்கரமாக 2 டீம் சைடுமே இருக்கிறதுனால நிறைய ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பு தான் ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 6 இன்னிங்ஸ், அதாவது 3 போட்டி, மொத்தமாக 4 போட்டி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டி சுத்தமாக நடக்கலை. 6 இன்னிங்ஸில் 650 அப்படின்றதுல 3 செஞ்சுரி அப்படிங்கிறது ருத்ராஜ் கைக்வாட் ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அந்த பேசர் இனிஷியலாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக போலர்ஸுக்கு இது பெருசாக ஃபேவர் கிடையாது. நல்ல பேட்டர்ஸுக்கு இங்கே அவுட்புட் கொடுக்கும். பேட்டர் பேஸில் நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்ல சாய்ஸு. இதில் போனால் இந்த 118 வந்து ஒரு இன்னிங்ஸில் வந்ததுனால இந்த ஆவரேஜ் 192 இருக்குது. ஸோ 118க்கு பதில் 150 ரேஞ்சுக்கு இருந்தாவே என்ன மாதிரி போயிருக்கும், இல்லை 200 ஒரு இடத்துல இருந்திருந்தாவே இந்த 200+ ஸ்கோர் 1 செகண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தான் இங்கே சொல்லுது. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்தியா கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக இருக்காங்க. இவங்க நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீமு. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கண்டிஷன்லுங்கிற மாதிரி இடத்துல சில இடங்களில் யோசிக்கிறோம். மேக்ஸ் சாப்மன் அந்த குயிக் ஹிட்டிங் பேஸில் நல்லா பார்த்துருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது, அதை பார்க்குறோம். டெரல் மிச்சலும் அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும். கான்வே அவ்வளோ கன்சிஸ்டன்ட் இல்லை. டிம் சைஃபர்ட் ஏர்லி மேட்சஸில் கொஞ்சம் ஓகேவாக இருப்பார். தொடர்ந்து அதே மாதிரி விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த அந்த மாதிரி இடம் பார்க்கணும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியாது. பிளிப்ஸ் அந்த பாயிண்டில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஆல்ரவுண்டர் பேஸில் சாண்டர் கொஞ்சம் எதுவும் நமக்கு அவுட்புட் கொடுத்துருவாருன்னு யோசிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து 2 பேரை யோசிக்கப்படுது. அண்ட் பவுலிங் பேஸ்லேயுமே பெருசாக பண்ண முடியும். ஹென்ரி, டஃபி இவங்கெல்லாம் நல்ல பவுலர்ஸ். ஈஸ்வதியுமே சூப்பர் பவுலர். ஒரு லெக் பிரேக் கூகுளி வெரைட்டி வச்சுருக்க பவுலர்ஸ் டெஃபினட்டாக இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கொடுக்குற ட்ராக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பெரிய ஃபேவர் பண்ணலை. ஸோ அதை பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி கண்டிஷனில் நல்ல பவுலிங் அஸ்தீப்பால் வெரைட்டி கொடுக்க முடியுது. பும்ரா அவரோட யார்கரை எப்படியுமே ஒன்றும் பண்ண முடியல. வருண் வந்துட்டு எந்த பேட்ஸ்மேனுக்குமே சிக்கல் கொடுக்கக்கூடிய பவுலராக இருக்கார். ஸோ இதில் தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்தியா நியூசிலாந்து எனி டீம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க இந்த பவுலர்ஸு. ஸோ அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு ஹார்டிக் இருக்கார். ஸோ அக்சர் இருக்கார். ஸோ இப்படி வந்து இந்தியா பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் இந்தியாவில் விளையாடுறதுனால அந்த ஃப்ரீ ஃப்ளோ கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட், அந்த க்ரௌட் கொடுக்குற எனர்ஜி, இது எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது. அதனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1 செகண்ட் அதிகம். 1 டே சீரியஸை நியூசிலாந்து ஜெயிச்சிருந்தாலும் கண்டிப்பாக T20யில் இந்தியா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கேப்டன் சாய்ஸுக்கு ஆப்வியஸாக ஆல்ரவுண்ட் பேஸில் யோசிச்சா ஹார்திக் பாண்டியா. ஸோ அது ஓகே. அண்ட் நியூசிலாந்து சைடு பெருசாக யோசிக்க முடியல. இந்தியா சைடு தான் 1 செகண்ட். அபிஷேக் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த இடத்துல கேப்டன் சாய்ஸுக்கு அண்ட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு போகும்போது சஞ்சு ரிஸ்கி கேப்டன், இஷான் கிஷான் ரிஸ்கி கேப்டன். ஸோ போன போட்டியில் தொடர்ந்து விளையாடுவாரா அப்படின்னு பயந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்டு சூர்யாவும் ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற அந்த பாயிண்டில். அண்ட் சிவம் துபேவு கூட அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். ஏன்னா ஸ்கோர் பண்ணும்போது சிவம் துபேவை சின்னதாக ஓவர் போட விட்டால் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கும்போது சிவம் துபேவை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. அப்பயுமே அந்த பாயிண்டில் யோசிக்கிறப்ப சிவம் துபே கூட ரிஸ்கி கேப்டன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியா சைடு கேப்டன் போகிறது நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஏன்னா நியூசிலாந்து சைடு யாராவது ஒருத்தர் அப்படியே ஸ்டெபிலிட்டி பண்ணி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கான்வே எதுவும் போட்டு ட்ரை பண்ணாங்கன்னா அது ஓகே. பட் அவருமே முன்னளவுக்கு இல்லை, அந்த கான்ஃபிடென்ட்டோடு இல்லை அப்படின்றனால பெருசாக யோசிக்க முடியாது. பிளேயர் பேஸில் ரிஸ்கி பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஜேக்கப் டஃபியை கொஞ்சம் யோசிக்கலாம். இந்தியா சைடு குயிக்காக ஆடுவாங்க. அதே மாதிரி விக்கெட்ஸ் விட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் விக்கெட்ஸும் விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல டஃபியை கொஞ்சம் யோசிக்கலாம். மார்க் ஹென்ரியை கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இது ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு ரைட். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.